அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் டிப் சேனல். யூஸ்ஃபுல் டிப் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் ஹோம்மேட் பீஸா. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க. நான் இன்றைக்கி கார்ன் பீஸா தான் செய்ய போகிறேன். பீஸா டோ செய்கிறதுக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வெதுவெதுப்பாக வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரையணும். ட்ரை ஈஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பீஸா டோக்கு உள்ள மாவை ரெடி பண்ணலாம். வாங்க. 2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 பீஸா ரெடி பண்ணலாம். தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீஸா டோக்குள்ள மாவு ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறேன்னா மாவு ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காகத்தான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு கையால் புஷ் பண்ணி பஞ்ச் பண்ணி பனைய முடியுமோ அந்த அளவுக்கு பஞ்ச் பண்ணி பனைஞ்சிக்கலாம். அப்போ தான் பீஸா டோ மாவு சாஃப்டாக உப்பிட்டு வரும். அதுக்காகத்தான். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 hours அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு டபுள் மடங்கு வரும். இதில் 2 சைஸாக நம்ம மாவு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான். ஈர கிளாத் இல்லாட்டி நார்மல் கிளாத் வச்சு கவர் பண்ணி அப்படியே இருக்கட்டும். 2 hours ஆகிடுச்சு. கார்ன் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பீஸா சாஸ் எப்படி செய்யலான்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போகிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குடமிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். மாவு பாருங்கள், அமுங்குது பாருங்கள். நம்மளுக்கு மாவு 2 hours அதனால் ரெடி ஆகிடுச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு 2 பிரிவாக நான் பிரிச்சுக்க போகிறேன். ஏன்னா 2 பீஸா ரெடி பண்ண போகிறேன். 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். பீஸா செய்கிறதுக்கு நான் சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். நான் குக்கரில் ரெடி பண்ணுறதுனால சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக. இல்லாட்டி மாவு கூட நம்ம தூவிக்கலாம். எல்லா இடத்துலையும் ரவுண்டாக கவர் பண்ணுற அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணியாச்சு. நான் இப்போ ஸ்போக் ஸ்பூன் எடுத்து அங்கங்கே லைட்டாக இது பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சாஸ் தடவும் போது உள்ளே போய் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காகத்தான். இப்போ பீஸா சாஸ் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ குவான்டிட்டியில் பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஸ்போக் ஸ்பூன் அங்கங்கே இது பண்ணியிருக்கேன். இப்போ மொசலா சீஸ் துருவி வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொசலா சீஸு, கார்னு, குடமிளகா இதை வச்சு தான் நான் பீஸா ரெடி பண்ண போகிறேன். கார்ன் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஒரிஜினல் பீஸா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற அளவுக்கு கார்ன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக நான் குடமிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மேலே அகெயினாக மொசலா சீஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். சீஸை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மேலே சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக பீஸா சீசனிங் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் உங்களுக்கு அந்த பீஸா ஒரிஜினல் பீஸா மாரி நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் குக்கரில் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கவர் பண்ணுற அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மேலே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். எதுக்காக ஸ்டாண்ட் வச்சுருக்கேன்னா நம்ம பிளேட்டை வைக்கிறதுனால. பிளேட் ரெடி பண்ணியாச்சு. நான் 30 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அது மேலே உள்ள லெட்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக கேஸ்கட்டையும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ 30 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
இப்போ வந்து பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக வந்து குத்தி பாருங்கள், மாவு ஒட்டாமல் உப்பிக்கிட்டு வந்து ஒட்டாமல் வந்தாவே பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுங்க, கை வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் லைட்டாக வந்து துணி வச்சு எடுங்க. பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக நம்ம வந்து ஆயில் தடவுறதுனால ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பீஸா ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரிஜினல் பீஸா எப்படி இருக்குமோ அந்தமாரி வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக யூஸ்ஃபுல் டிப் சேனலை பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.